ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மொறுமொறுன்னு முறுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு ரொம்ப செரிமானத்துக்கு உதவக்கூடிய ஒவ்வொரு பொருளுமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நாம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஓமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வரமல்லி, இதெல்லாம் ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் எதில் அரைச்சிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அப்புறமேட்டு நல்லா எடுத்து விடுங்க. இப்போ பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சோன்னா ரொம்ப காட்டம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக கொஞ்சம் அதாவது எதில் அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காட்டம் தான் இருக்கும். அதுக்காக தான் நான் எடுத்துட்டேன். இதை என்ன செஞ்சலாம், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு காரம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுதான் நம்மளுக்கு காரம். ஏன்னா இன்றைக்கி நம்ம 200 மாவு தான் எடுக்க போகிறோம். இதே நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறங்க. காரம் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுகள் இந்த நான் போட்டு அரைச்சேன் இல்லையா, இது எல்லாத்தையும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து நல்லா இருத்து தண்ணியை பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா மாவு தான் சேர்க்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா கடலை மாவு இப்போ 1 கப்பு போட்டிருக்கேன். எப்போயுமே நம்ம கடல மாவு சேர்க்கும் போது நல்லா ஜலிச்சு எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறையா கட்டிகள் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜலிச்சு எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம ஜலிக்கும் போது பார்த்திங்கன்னா இது கட்டிகளும் போகும். ஏதாவது நம்மளுக்கு தூசிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் நம்ம ஜலிக்கும் போது அதை எடுத்துடலாம். இப்போ நாம் இது 2 கப்பு மாவு தான் எடுக்க போகிறேன். 2 கப் மீன்ஸ் 200 மாவு. 200 கடலை மாவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சேவ் பண்ணும்போது நம்ம அளவுகளை சரியாக பண்ணால் தான் நம்மளுக்கு சேவ் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு கப் மாவையும் அதிலேயே போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சேவ் பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வாங்குறத விட இப்போ நாம் 200 மாவு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 200 மாவுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே இருந்ததுங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் இதை ஜலிச்சதுக்கப்புறம் இதில் அரிசி மாவு தான் எடுக்க போகிறோம். அதுவும் பச்சரிசி மாவு தாங்க எடுக்கணும். நம்ம இன்றைக்கி 2 கப்புக்கு அரிசி மாவுக்கு அரை கப்புக்கு கம்மியாக, அதாவது இப்போ நீங்கள் 200 மாவு எடுத்தீங்க அப்படின்னா 40 கிராம் அளவுக்கு எடுங்க. இதே அரை கிலோ மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. பச்சரிசி மாவு 100 கிராமும், அரை கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம், அளவுகள் ரொம்ப முக்கியம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா நாம் என்ன செஞ்சலாம், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாங்க. நம்ம இப்போ கீழே ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணி இருந்தனால அதோடு சேர்த்து கொஞ்சமாக பிசைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம உள்ளங்கையில் ஊற்றி தான் தொளிச்சு பிசைய ஆரம்பிக்கணும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு சம்டைம்ஸ் கொலகொலப்பாயிரும், சம்டைம்ஸ் இறுகிரும். இப்போ இது கலருக்காக நான் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்ததை காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் நான் எடுத்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பு இருக்கும். இப்போ நம்மளுக்கு பட்டர் போடும்போது அந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் பிசையணும். நம்மளுக்கு மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாதான் நம்மளுக்கு சேவு கரெக்டாக வரும். இப்போ நான் சேவ் பண்ணும்போது இப்போ இதில் பக்கோடாவும் சேர்த்து பண்ண போகிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது அந்த நம்ம அச்சு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சின்ன அச்சாக எடுத்துக்கணும். சின்ன அச்சா எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் நம்ம இப்போ புளியும் போது பார்த்திங்கன்னா நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அதிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கோடாவும் உள்ளே நம்ம சேவு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம அச்சு உரல் அளவை விட சின்ன அச்சா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இல்லை சேவு மட்டும் போதும் அப்படின்னா சரியான அச்சு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சரியான அச்சுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா வெறும் சேவு மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பிழியும் போது நல்லா எண்ணெய் கொதித்து மேலே வரும்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எண்ணெயோடைய கொதிப்பு வந்து தனியாக ஆரம்பிக்கும். அப்படி வந்து தனியாக ஃபுல்லாக வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்னொரு திருப்பு வந்து நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சுட்டு அப்படியே வந்து எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். இன்னும் நம்ம வந்து எடுத்து போடும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் இந்த சேவு அதில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு கீழே வராமல் அப்படியே இந்த பேப்பர்லேயே வந்துட்டு உறிஞ்சிடும். அதுக்காக தான் கீழே வந்து எப்போயுமே ஒரு பேப்பர் போட்டு நம்ம வந்து இதை வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஒரு பக்கோடாவும் வந்துருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா சேவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். காரம் வேணும் உங்களுக்கு நிறையா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே வந்து போடலை. நம்ம அரைச்சதோடு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சுங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு அச்சு வந்து எடுத்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பிழிஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள். நம்ம வந்து சின்ன சின்ன பீஸுகளை வந்து விடவே கூடாது. எல்லாத்தையுமே எடுத்துடணும் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம போட போட அந்த பீஸுகளை வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நாம் உங்களுக்கு வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன் எப்படி சூப்பராக வந்து சேவ் வந்து வந்திருக்கு அப்படின்னு. நல்லா நம்மளுக்கு வந்து பிழியறதுக்கும் கஷ்டமே இல்லைங்க. நம்ம மாவு வந்து இந்த மாதிரி பிசையும் போது நம்ம சூப்பராக வந்து பிழியலாம். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பும் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சேவு அப்படியே வந்து வந்துருச்சு. நல்லா நம்ம பிழியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்போதே சொன்னேன் நல்லா கொதிப்பு வந்து இருக்கும். இந்த கொதிப்பு வந்து கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக வீட்டிலையே நாமளும் சேவு அழகாக வந்து பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ அச்சு வந்து நான் கரெக்டான அச்சு வந்து போட்டனால இப்போ நம்மளுக்கு சேவ் மட்டும்தான் வந்து வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது. இப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு அந்த சைடு திருப்பி விட்டுட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான காராச்சேவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் வந்து இப்படியே கூட உடச்சி விடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே உடச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மாலையில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் அது அப்படியே வந்து இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அந்த கருவேப்பிலையை நீங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னா சுவையான சேவு நீங்களும் ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் வீடியோக்கு வந்து சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லைக்கை வந்து கொடுங்க. இந்த மாதிரி மொறுன்னு ஒரு சேவு நீங்களும் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.